வெல்கம் டு மை சேனல் பை Dr.G.R. இந்த வீடியோவில் நாம் மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்தின் நடைமுறைகள் மற்றும் நன்மைகளை மிகவும் விரிவாக பார்க்கலாம். இதில் செய்யும் முதலீடுகள் தற்போது ஆண்டுக்கு 8.2% என்ற விகிதத்தில் மற்ற திட்டங்களை விட அதிக வட்டி உள்ளதாகவும் மூத்த குடிமக்களுக்கு அவர்களின் வாழ்வியல் ஆதாரங்களை ஓரளவு முதலீட்டுக்கு தகுந்தபடி பூர்த்தி செய்ய முடிவதாகவும் சென்ட்ரல் கவர்மெண்டால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு மிகவும் பாதுகாப்பான சிறந்த முதலீடு ஆகும். SCSS என்றால் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் என்பது இதன் விரிவாக்கம் ஆகும். இது சீனியர் சிட்டிசன்களுக்கு என்பதால் இதில் முதலீட்டிற்கு வயது என்பது 60க்கு மேலாக இருக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வயதிற்கு குறைந்தவர்களுக்கு இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய முடியாது. அவர்கள் மற்ற திட்டங்களில்தான் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் சிலருக்கு இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் VRS பெற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் போன்றவர்களுக்கு சில கண்டிஷன்களின் அடிப்படையில் 50 அல்லது 55 வயதிற்கு மேற்பட்ட இந்த திட்டத்தில் சேர முடியும். இதில் அதிகபட்ச மாத வருமானமாக கணக்கிட்டால் ஒரு மாதம் ரூபாய் 20,500 வரை வட்டியாக பெற முடியும். ஆனால் அதற்கு அவர் சேமிப்பு அல்லது ரிட்டையர்மெண்ட் தொகையிலிருந்து அதிகபட்சம் ரூபாய் 30 லட்சம் வரை மட்டுமே முதலீடு செய்ய முடியும். அவ்வாறு செய்தால் இந்த மாத வருமானம் கிடைக்கும். மேலும் குறைந்தபட்சம் ரூபாய் 50,000 அல்லது 1 லட்சம் என்றெல்லாம் கூட முதலீடுகள் செய்யலாம். ஆகவே உதாரணத்திற்கு இங்கே முதலீடு தொகையும் அதற்கு இணையான சரியான மாத வட்டி வருமானமும் டேபிளில் காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த டேபிள் காண்பிக்கப்பட்டுள்ளபடி வட்டியானது தற்போதைக்கு 1/4/23 வருட வட்டி பிரகாரம் கணக்கிடப்பட்டுள்ளது. அதிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட வட்டியானது 8.2% குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த கால்குலேஷன் செய்யப்பட்டுள்ளது. ஒரு தடவை மட்டும் செய்த முதலீடு அல்லது நாம் செய்த முதலீடுகளின் கூடுதல் தொகை அதிகபட்சம் ரூபாய் 50,000 இருந்தால் அதற்கு மாதத்திற்கு கிடைக்கும் வட்டி என்பது ரூபாய் 340 என்று கிடைக்கும். அதுவே 1 லட்சம் ரூபாய் வரை 2 தடவையோ 3 தடவையோ அல்லது ஒரே தடவையோ முதலீடு செய்தால் கிடைக்கும் மாத தொகை 683 ரூபாய் மாதத்திற்கு கிடைக்கும். இவ்வாறு இந்த டேபிள் முழுவதும் 30 லட்சம் ரூபாய் வரை காண்பிக்கப்பட்டுள்ளது. 30 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யும் பொழுது கிடைக்கும் தொகை 20,500 என்று காண்பிக்கப்பட்டுள்ளது. Y என்பது மாதம் கிடைக்கும் வட்டியாகும். X என்பது முதலீடு தொகை. இந்த எந்த தொகைக்கு வேண்டுமானாலும் வட்டியை கால்குலேட் செய்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு 75,000 ரூபாய் முதலீடு செய்தோம் என்றால் X 75,000 ரூபாய் என்று போட்டால் அதற்கு சரியான மாத வருமானம் எவ்வளவு என்று Y எவ்வளவு என்று நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வாறு நாம் எந்த தொகைக்கு வேண்டுமானாலும் இந்த ஃபார்முலாவை உபயோகப்படுத்தி கால்குலேட் செய்து கொள்ளலாம். மேலும் ஒரு குறிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது வட்டி ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை தான் இந்த திட்டத்தின்படி நமக்கு கொடுப்பார்கள். அதாவது SP சேமிப்பு கணக்கு ஒன்று நாம் ஆரம்பித்து விட்டால் அந்த கணக்கில் தான் இந்த பணம் போடுவார்கள். அப்படி போடும் பொழுது நாம் அடிக்கடி நேரில் சென்று எடுக்க வேண்டிய அவசியமில்லை. தேவைக்கு ஏற்ப இந்த தொகையை மாதம் அல்லது மொத்தமாகவோ ATM மூலம் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த SCS திட்டத்தை பொறுத்தவரை 60 வயதுக்கு மேற்பட்ட இந்தியாவில் உள்ள யார் வேண்டுமானாலும் தனியாகவோ அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்தோ கணக்கை தொடங்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்றால் இதில் முதலில் யார் பெயரில் அக்கவுண்ட் என்று குறிப்பிடப்படுகிறதோ அவர் முதல் நபராகவும் மற்றவர் ஜாயிண்ட் அக்கவுண்ட்தாரராகவும் கருதப்படுவார். முதல் நபர்தான் அனைத்து தகுதி மற்றும் கணக்கு முறைகளையும் மேற்கொள்பவராகவும் பணம் பெறுபவராகவும் இருப்பார். நாமினி நியமனம் செய்து கொள்ளலாம். அதை கட்டாயம் செய்யவும் வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் சட்ட ரீதியான மனைவி அல்லது கணவருக்கு மெச்சூரிட்டி பணம் கணக்கு ஆரம்பித்தவர் துரதிர்ஷ்டவசமாக இறந்துவிட்டால் கொடுக்கப்பட்டுவிடும். ஒரு தனிநபர் கணக்கில் அதிகபட்சம் ரூபாய் 30 லட்சம் வரை பணம் டெபாசிட் செய்ய முடியும். எத்தனை தொகையாக பிரித்து போட்டாலும் மொத்த தொகை 30 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த பணம் கட்டும்போது பணம் வரவு வைத்து கணக்கு ஆரம்பித்த பாஸ்புக் கொடுத்து விடுவார்கள். இன்கம் டேக்ஸ் வசதிகளை பொறுத்தவரை இது IT ஆக்ட் 80C
அதன் கீழ் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கணக்கில் காண்பித்து கொண்டும் வசதியும் உள்ளது. வட்டியை பொறுத்தவரை தற்போது 2023 வருடத்தில் 1/4/23 முதல் 8.2% வட்டி வருடத்திற்கு என்று அதிக பாதுகாப்பான முதலீடு மற்றும் வட்டியாக சென்ட்ரல் கவர்மெண்டால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது பிறகு எப்போது வேண்டுமென்றாலும் கூடவோ அல்லது குறையவோ சென்ட்ரல் கவர்மெண்டால் மாற்றி அமைக்கப்படலாம். ஆனால் பெரும்பாலும் வட்டியை குறைக்க வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். மேலும் ஏற்கனவே கணக்கில் உள்ள பணத்திற்கு வட்டி விகிதத்தில் எதுவும் மாற்றங்கள் செய்ய மாட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கணக்கில் உள்ள பணத்திற்கு வட்டியானது 3 மாதத்திற்கு ஒரு முறை எஸ்பி அக்கவுண்டில் பணம் போட்டு விடுவார்கள். அதாவது மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் கடைசி தேதிகளில் வட்டி டெபாசிட் செய்வார்கள். ஆகவே இதற்கு எஸ்பி அக்கவுண்ட் ஒன்றும் கண்டிப்பாக ஆரம்பிக்க வேண்டும். போஸ்ட் ஆஃபீஸ் உட்பட அனைத்து கணக்கு ஆரம்பிக்கும் இடத்திலும் ஏடிஎம் கார்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் பணம் எடுத்துக்கொள்ளலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் என்றால் அதிகபட்சம் ரூபாய் 20,000 வரை மாதத்திற்கு 3 அல்லது 5 முறை ஏடிஎம் சார்ஜ் இல்லாமல் எந்த ஒரு பேங்க் ஏடிஎம் மெஷினிலும் வேண்டுமானாலும் எஸ்பி அக்கவுண்ட் கணக்கில் இருந்து ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுத்துக்கொள்ள முடியும். தேவைக்கு தகுந்தபடி யூனிஃபார்மாக மாதம் வேண்டுமென்றாலும் பணம் எஸ்பி அக்கவுண்டில் இருந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். வட்டி லிமிட்டை பொறுத்தவரை ஒருவரின் மொத்த SC/SS அக்கவுண்டுகளின் வட்டியும் வருடத்திற்கு ரூபாய் 50,000 அதிகமானால், உதாரணத்திற்கு நிதி ஆண்டு ஏப்ரல் 23 மார்ச் 24 வரை TDS என்ற டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், அதன் அடிப்படையில் சதவீதத்தின் அடிப்படையில் வட்டியில் ஓரளவு தொகை பிடித்தம் செய்துவிட்டு தான் மீதி வட்டி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆனால் டேக்ஸ் கட்ட தேவையான சூழ்நிலையை விட வருமானம் குறைவாக இருந்தால் ஃபார்ம் 15G 15H அதாவது 15G 15H என்ற இந்த படிவங்களை நிரப்பி சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் பணம் பிடித்தமில்லாமல் முழு வட்டியையும் பெற முடியும். இந்த SCS என்பதின் மெச்சூரிட்டி காலம் என்பது 5 ஆண்டுகள் ஆகும். அதற்கு பிறகு கணக்கை க்ளோஸ் செய்து முழு தொகையையும் பெற முடியும். அல்லது மேலும் 3 ஆண்டுகள் வேண்டுமானாலும் நீட்டித்து 8 ஆண்டுகள் வரை கணக்கை தொடரலாம். இந்த திட்டத்தை பெரும்பாலும் அனைத்து போஸ்ட் ஆஃபீஸ்களிலும் அல்லது சில நேஷனலைஸ்டு பேங்க் பிரிவுகளிலும் ஆரம்பித்து கொள்ளலாம். மேலும் கணக்கை பேங்கில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கோ போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து பேங்க்குக்கோ தேவைக்கு தகுந்தபடி அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளவும் முடியும். முதல் முறை கணக்கு ஆரம்பிக்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி மற்றும் குறைந்தது 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போன்றவை எடுத்துச் செல்ல வேண்டும். கணக்கு ஆரம்பிக்கும் இடத்தில் விண்ணப்பம் வாங்கி ஃபில்அப் செய்து கொடுத்தால் கணக்கு ஆரம்பித்து கொள்ளலாம். மற்றபடி கணக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்போது வேண்டுமானாலும் க்ளோஸ் செய்து கொண்டு பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் 1 வருடத்திற்குள் க்ளோஸ் செய்தால் அசல் மட்டுமே கிடைக்கும், வட்டி கிடைக்காது. அதற்கு மேல் 2, 3, 4 வருடங்களில் எப்போது கணக்கு க்ளோஸ் செய்தாலும் 2 வருடத்திற்கு மேல் எவ்வளவு லேட்டாக க்ளோஸ் செய்கிறோமோ அவ்வளவு குறைவாக வட்டியில் ஓரளவு நஷ்டம் ஏற்படும். ஆகையால் முடிந்தவரை 5 ஆண்டுகள் கணக்கை தொடர்வது நல்லது. எனவே இந்த SCS திட்டத்தை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு பயன்படும் என்று நினைக்கின்றேன். மற்றவர்களுக்கும் பயன்பட ஷேர் செய்யவும். திஸ் இஸ் பை Dr.G.R. நன்றி, வணக்கம்.